நடிகனை பார்க்க போய் செத்ததற்கு இத்தனை பேர் போனான்லடா, கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு இத்தனை பேர் போனான்லடா. மக்கள் புரட்சிடா. ஸ்டெர்லைட்டால என் வாழ்விடம் பாதிக்கப்படுது, வாழ்வாரம் பாதிக்கப்படுது, குடிநீர் நஞ்சாகுது, காற்று மாசுபடுது, புற்றுநோய் வருது, தோல் தொற்று வருது, நுரையீரல் புற்று வருது. அதை மூடுங்கள் என்று போராடியது மக்களின் கிளர்ச்சி, புரட்சி. மனு கொடுக்கத்தானே வந்தான். மனு வந்து 4 பேர் கொடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இடையூறு? ஏன் எவனு கேட்கல? இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி? அப்படியே கலவரம் என்றாலும் தண்ணீரைத்தானே பீச்சி அடித்து கலக்கணும், கண்ணீர் புகை குண்டுகள் தானே வீசி இருக்கணும். அப்படியே சுடுவதென்றால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிவாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டு கொண்டது ஏன்? ஏண்டா இந்த நிலத்துல ஒருத்தம் கூட எழுப்பல? ஏன் அங்கே இந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சத்தம் வீட்டுக்கு போகல? ஏண்டா அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி 10 லட்சம் பரிகார நிவாரணம் கொடுக்கல? ஏண்டா இந்த குடும்பங்களுக்கெல்லாம் தத்தெடுப்போம், வேலை பிள்ளைகளை படிக்க வைப்போம், வேலை கொடுப்போம் என்னெல்லாம் பேசிய இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாது? ஏண்டா? ஏன்? யார்கிட்ட பதில் இருக்கு? இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல? சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலிருந்து எழல? ஏன்? நாதியற்று போனாயடா, நாதியற்று போனாய்.